கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 25ஆம் தேதி விடுமுறை நாட்களிலே மங்கள வார்த்தை மூலமாக உங்களை நேரடியாக வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் காலையில் எழும்பி உட்காந்து எங்கள் அப்பா என்ன மறந்துட்டாரு, எங்கள் அக்கா என்ன மறந்துட்டா, ஏன் எங்கள் அம்மாவே என்னை மறந்துட்டாங்க, என் நண்பர்களெல்லாம் என்னை மறந்துட்டாங்க, யாருமே என்னை இப்போ ஞாபகத்தில் வச்சுக்கிறதில்ல, நல்லா இருக்கும்போது சுற்றி சுற்றி வந்தானுங்க, இப்போ நான் கெட்டு போயிட்டேன், ஒருத்தனுமே என் கூட இல்லை. காலையிலே எழும்பி புலம்பிகிட்டு இருக்கிறீங்களா? நைட்டெல்லாம் கெட்ட கெட்ட சொப்பனமாக கண்டேன், இன்றைக்கி என்ன வரப்போகுதோ, என்ன கஷ்டம் வரப்போகுதோ, ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறேன்னு புலம்பிகிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்ற ஆண்டவர் ஒரு நல்ல மங்கள வார்த்தையோட உங்களை சந்திக்கிறார். எடுத்து என் கூட சேர்ந்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அண்ணன் மறந்துட்டான், தம்பி மறந்துட்டான், அம்மா மறந்துட்டாங்க, அப்பா மறந்துட்டாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ என் தாசன். அப்படின்னா நீ யான் பிள்ளைன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ யான் பிள்ளை தானே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? அழகா சொல்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அன்னைக்கு எப்ராயிமை பார்த்து சொன்னார், எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன்? உனக்கு விரோதமாக சில காரியங்களை நான் பேசுனது உண்மைதான் எப்ராயிமே, ஆனாலும் அது பேசினது முதல் நான் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன், உனக்காக என் இருதயம் கொதிக்கிறது என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். எப்படி உன்னை மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன்? சில நேரங்களில் உன்னை உருவாக்குறதுக்காக உனக்கு விரோதமாக செயல் காரியங்களை நான் செய்தாலும் அதன் மத்தியிலும் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். உனக்கு விரோதமாக நான் பேசுனது உண்மைதான், அதை நினச்சி என் இருதயம் கொதிச்சிட்ருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உருவாக்கப்படுவதற்கு நான் சில காரியங்களை அனுமதித்தாலும் உன்னை விட்டு விலகலை, உன் கூட தான் இருக்கிறேன். இன்னைக்கு என் ஜெபத்தை ஆண்டவர் மறந்துட்டாரோ? மறக்கிற தெய்வம் அல்ல. என்னென்ன ஜெபங்கள் தேவ சமூகத்தில் வச்சிருக்கிறியோ அதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நினைப்பூட்டுதலாக இருக்குது. என்ன ஜெபம் நீ வச்சிருந்தாலும் சரி, நீ நினைச்சிருக்கலாம் இதுக்கு மேலே இது கேட்கப்படாதுங்க, இதுக்கு மேலே இதை மறந்துடலாங்க. நீ மறந்தாலும் ஆண்டவர் மறக்க மாட்டார். அன்னைக்கு அப்படிதான் சகரியா எலிசபெத் தம்பதியர்கள் நாளாக ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்ணாங்க, வயசாச்சு. அதுக்கப்புறம் இவங்க ஜெபிக்கிறத விட்டுட்டாங்க. ஏன்னா இந்த ஜெபம் இதுவரைக்கும் கேட்கப்படலை, இதுக்கு மேலே கேட்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறத மறந்துட்டாங்க. ஆனால் ஏற்கனவே மேலே போன ஜெபம் தேவ சமூகத்தில் ரைட் டைமுக்காக காத்துட்டு இருந்தது. சரியான நேரத்தில் ஆண்டவர் கேப்ரியலை அனுப்புகிறாரு. அனுப்பி சொல்கிறாரு, சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படின்னா உன் ஜெபம் மறக்கப்பட்டதுன்னு இல்லை, அது நிலுவையில் தான் இருக்குது, ஞாபகத்தில் தான் இருக்குது. இப்பொழுது உன்னுடைய ஜெபம், உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வயசான அந்த தம்பதியருக்கு அழகான ஆண் பிள்ளை பிறந்தது. இன்னைக்கும் ஆண்டவர் உன்னையும் மறக்கலை, உன் ஜெப விண்ணப்பங்களையும் மறக்கலை. ஆண்டவர் நீ ஜெபித்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இன்னைக்கு அதை ஞாபகம் பண்ணி எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்களும் ஒருவேளை கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சியா, 25 வருஷம் ஆச்சு, அப்பப்போ கற்பம் கலைஞ்சிக்கிட்டே இருக்குது, நான் ரொம்ப அவமானத்தோடு இருக்கிறேன், வெளியே தலை காட்ட முடியலை, வேலைக்கு போக முடியலை, ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு போக முடியலை, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ? வேதம் சொல்லுகிறது, சியோன் ஆண்டவரே என்ன மறந்துட்டாரோன்னு கேட்டாளாம். அதுபோல் நீயும் ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ, என் விண்ணப்பத்தை மறந்துட்டாரோ? இல்லை, உன்னை நான் எப்படி மறப்பேன் மகளே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இது உன்னுடைய நாள். உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. சகரியாவின் விண்ணப்பத்தை ஞாபகத்தில் வைத்து சரியான நேரத்தில் அற்புதத்தை செய்து எலிசபெத்தை பிள்ளைத்தாய்ச்சியாக்கின ஆண்டவர்
இன்னைக்கு அநேகருக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்கிறார். யாரை என்னென்ன காரியம் ஆண்டவர் ஒருவேளை இன்னும் மறந்துட்டாரு, இந்த விண்ணப்பத்தை மறந்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னாலும் இன்னைக்கு கர்த்தர் அதை ஞாபகத்தில் வைத்து அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து அந்த இருதயத்தை மகிழ பண்ணுவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சி. லாரன்ஸ், ஆரல்வாய்மொழி, கன்னியாகுமரி. என்னுடைய மகள் பெயர் ஆனி. அவளுக்கு 10 வருடங்களாக மாதவிடாய் வரும்போது மிகவும் அதிகமான வயிற்று வலி ஏற்பட்டு வாந்தி எடுத்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாள். இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்க ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு கடிதத்தின் வழியாக ஜெப விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் தருவார் என்று சொல்லி ஜெபித்து பதில் அனுப்பினார். சகோதரர் எழுதியிருந்த வார்த்தையின்படியே மகளுக்கு இப்பொழுது பரிபூர்ண சுகம் கிடைத்தது. பாருங்க, 10 வருஷமா அந்த மாதவிடாய் நாட்களில் அவங்க மக ரொம்ப கஷ்டப்பட்டு துடிப்பாள். ஒரு நாள் ஆண்டவருக்கு தன்னுடைய விண்ணப்பத்தை அனுப்பினாங்க. மறவாத ஆண்டவர், மறவாமல் நம்மை நினைத்தருளுகிற ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு 10 வருஷ பிரச்சனைக்கு முடிவு கட்டி சமாதானமாக இப்போ சுகமாக ஆரோக்கியமாக உதவி செய்தவர் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று உத்தரவாதம் தந்த தேவனே, என்னென்ன காரியங்களிலே என் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று என் பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை ஒரு செய் நீர் நினைத்தருளி அற்புதங்களை செய்து, நீர் எங்களை மறக்கல, இந்த பிள்ளைகளை மறக்கல அப்படின்றத செயல் வடிவிலே அற்புதத்தை நடத்தி அவர்களை நம்ப பண்ணுவீராக. நீர் எங்களை நம்ப பண்ணின வசனத்தை என்று சொன்ன வசனத்தின்படி ஏற்கனவே வசனத்தை கொடுத்து நம்ப பண்ணிட்டீங்க. காரியம் நிறைவேறாமல் இருக்கு. இனி அவைகள் நிறைவேறுவதாகன்னு நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அன்றைக்கு சகரியா தம்பதியருடைய விண்ணப்பத்தை மறவாமல் நினைத்தருளி முதிர் வயதில் கூட பிள்ளை செல்வத்தை கொடுத்த ஆண்டவர், ஒருவேளை இப்பொழுது சில பிள்ளைகள் இதுக்கு மேலே எனக்கு கற்பந்தரிக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அந்த மாதவிடாய் நாட்கள் கூட ஸ்டாப் ஆகிற லெவலில் இருக்குன்னு கண்ணீரோடு இருந்தா கடைசி நிமிஷத்தில் 11th ஹவரில் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர். இன்றைக்கு இவருடைய கற்பத்தை திறந்து சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய கடந்த காலங்களில் இவர்கள் வடித்த கண்ணீருக்கு ஆண்டவர் இன்றைக்கு பதில் தார். என்னுடைய வழக்கை குறித்து ஆண்டவரிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணியிருந்தேன். ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோன்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன், இந்த வழக்கில் உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்வேன். ஆண்டவர் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரெஜினாவுக்கு ஆண்டவர் அவளை நினைத்தருளி அவருடைய வேண்டுதலை கேட்டதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரஃபேல் மேலே தேவனுடைய கிருபை வெளிப்படுவதாக இந்த நாள் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க ரஃபேல்னு ஆண்டவர் சொல்லி மகனை ஆசீர்வதிக்கிறேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கண்ணனுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறீர். கண்ணன், ஆண்டவர் என்ன மறந்துட்டாரா, என் விண்ணப்பத்தை மறந்துட்டாரா, என் பிள்ளையை கைவிட்டுட்டாரு, நான் இந்த தெய்வத்தை நம்பி நான் வழிபட்ட தெய்வத்தையும் விட்டுட்டு வந்தனே, இந்த தெய்வம் என்ன கைவிட்டுட்டாரா, என்ன மறந்துட்டாரா? கண்ணீரோடு இருக்கிற கண்ணன் ஆண்டவர் சொல்றாரு, கண்ணன், உன்னை நான் எப்படி மறப்பேன், உன்னை எப்படி கைவிடுவேன், உன் பிள்ளை எப்படி நான் கைவிடுவேன்? பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளைக்காக இப்பொழுது வாழ்வின் நீரூற்ற நான் அனுப்பிட்டேன், பிள்ளை பிழைத்திருப்பான் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அன்பு மகன் ரெவியின் மேல தேவனுடைய வல்லமை இறங்கு. ஆண்டவர் என்ன மறந்துட்டார், இதுக்கு மேல நான் அவரை நம்ப மாட்டேன். பின்மாற்றத்திலே போன ரவி கர்த்தருனை நினைத்தருளுகிறார்.
அவனை மறக்கல மகனே, நீ மறுபடியும் பாளையத்துக்கு திரும்ப, மறுபடியும் ஆலயத்துக்குள்ளே திரும்ப, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மை உனக்கு தரும் மகனே, இன்றைக்கே தருவேன். இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறேன். அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விஷயம் நினைத்தல், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்ற வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடர்ந்து வரட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.